இந்த சம்பவம் 2004ஆம் வருடத்தில் நடந்தது. கான்பூரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தருணுக்கு நடந்த இந்த சம்பவம் அவனை மிரள வைத்து விட்டது. இறந்தவர்களின் ஆசிர்வாதமும் பலிக்கும், சாபமும் பலிக்கும். தவறுதலாக இறந்தவருடைய பிணத்தை பார்த்ததினால் தருணுக்கு இந்த கொடூரமான சம்பவம் நேர்ந்தது. இந்த தவறினால் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று தருண் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டான். அமைதியாயிருங்க. கடவுளுக்கு என்ன செய்யறோம் தெரியாதா? எல்லாம் அவருக்கு தெரியும். இனிமே இங்க யார் கடலையாவது ஒரு சொட்டு தண்ணி வந்ததுன்னா அவ்வளவுதான். அவ்வளவுதான். எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் தனியா விட்டுட்டு போய் சேர்த்துட்டேன். பாத்தியா லட்சுமி, முகத்துல எவ்வளவு டென்ஷன் இருக்கு பாத்தியா? ஆனா நீ டென்ஷன் ஆகாத சர்தார், நான் தான் இருக்கேனே. நான் இருக்கேன். நான் இந்த கிராமத்துக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துப்பேன். சத்தியமா சொல்றேன், உங்க எல்லாரையும் நான் ஜாக்கிரதையா பாத்துப்பேன். போதும், எல்லாம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. இறுதி ஊர்வலத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. என்னோட சர்தார நல்லா அலங்காரம் பண்ணிட்டு சொல்லிட்டு இன்னைக்கு ராத்திரி அவருடைய இறுதி ஊர்வலம் நடக்கணும். நம்ம சர்தாரோட இறுதி யாத்திரையை யாரும் பார்க்க கூடாது. பொதுமக்களுக்கு தெரியாம இந்த காரியத்தை நாம செஞ்சாகணும். ஏற்பாடுகளை எல்லாம் ஆரம்பி. நீங்கெல்லாம் அவங்க தானே? அவங்க அவங்க அவனை புடிங்க. என்ன புடிச்சு நீ என்ன பண்ண போற? முதல்ல பிடிச்சு கூட்டிட்டு வாங்க. நம்ம சர்தாரோட இறுதி யாத்திரைய பார்த்துட்டான் அந்த பையன். அவனை விட்டுறாதீங்க. என்கிட்ட பிடிச்சு கூட்டிட்டு வாங்க. தருண் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். ஆனா பிரச்சனை இன்னும் முடியலன்னு அவனுக்கு தெரியாது. உண்மையை சொல்லணும்னா இது வெறும் ஆரம்பம் தான். யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. அம்மா வந்திருக்காங்க. அம்மா, என்னோட அம்மா. எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட இல்ல? சரி, நான் அப்ப ஒண்ணு செய்யறேன். உன்னையே எங்க கும்பல ஒன்னா சேர்த்துறேன். எங்க சர்தாரோட இறுதி யாத்திரைய வேற நீ பாத்துட்ட. அதுக்கு ஏதாவது பழி வாங்கணுமா இல்லையா? ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. இங்க பாருங்க ப்ளீஸ். இங்க பாரு, நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. உனக்கு இது ரொம்ப அழகா இருக்கும். உண்மையத்தான் சொல்றேன். எங்க சாமி மேல சத்தியமா சொல்றேன். போதுமா? போட்டு இனிமே இந்த உலகம் உன்னை பார்த்து சிரிக்கிறத நீ பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். நாங்க மட்டும் பொறுத்துக்கல. ஐயோ, என்ன விட்டுருங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க.
கடவுளே நல்லதுக்கு தான் செய்வாரு. இனிமே எங்களை பார்த்து சிரிப்பியா, சிரிப்பியா, சிரிப்பியா. தருண், வா விளையாட போலாம். நீ முதல்ல போ, நான் வரேன். காலம் கடந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த ஐயம்மாவின் மீது ஏற்பட்ட பயம் தருணை கவ்விக் கொண்டிருந்தது. அட என்னடா, உன்னாலதான் மறுபடியும் பால் போயிடுச்சு. நீயே போய் எடுத்துட்டு வா. சரி இரு போறேன். அதுக்கே இப்படி கத்துற? சரி சரி போய் எடுத்துட்டு வா. இதையாடா தேடிட்டு வந்த? இவன் நம்மள ரொம்ப அலைய வச்சுட்டான். டேய், நாங்க உன்னதான தேடி வந்தோம். வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடலாம். வா நாங்க உன்னை 2 நாளா தேடிக்கிட்டு இருக்கோம். எங்களை அலைய வைக்கிறியா? வாக்கண்ணா, ஏன் அடம் பிடிக்கிற? அடம் பிடிக்கிற? வா. இவனை நம்ம கொண்டு போட்டு இருக்கணும். இவன் நம்மள மோசமா பேசுறான். எனக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். இவனை ஐயம்மா கிட்ட தான் கூட்டிட்டு போனோம். அங்கதான் சரியா தண்டிப்பாங்க. வா, ஐயம்மா கிட்ட சொல்றேன். या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. ஏய் உள்ள போடா. என்ன விடுங்க. அப்படியே நில்றா. என்ன விடுங்க. அம்மா எனக்கு அருள் புரியுமா? இன்னைக்கு நியாயத்தை நிலைநாட்ட எனக்கு சக்தி கொடுமா? சர்தார் எங்களை விட்டு போயிட்டாலும் அவர் இடத்துக்கு வந்தனா அவர் பேரை காப்பாற்றணும். எங்களோட சகோதரத்துவத்தையும் அதோட விதிமுறைகளையும் சிறப்பா காப்பாற்ற நீதாமா எங்களுக்கு அருள் புரியணும். அம்மாவோட அருளால உனக்கு நல்லது நடந்துச்சு. என்ன தெரியுதா? தெரியுதா? ஐயம்மா இப்பதான் நான் என் கடவுள்கிட்ட பேசிட்டு வந்தேன். அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? உன்னை எங்க கும்பலையே சேர்த்துக்க சொல்லி இருக்காங்க. ஏன்னா எங்க சர்தாரோட இறுதி யாத்திரையை நீ பாத்துட்டியே. இந்த பையனாலதான் நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் ஆபத்துல மாட்டிக்கிச்சு. எனக்கு என்னமோ நம்ம சர்தாரோட ஆத்மாவுக்கு சாந்தி கூட கிடைச்சிருக்காதுன்னு தோணுது. அதனால இந்த பையனை நம்ம இனத்துல சேர்த்துக்க வேண்டியது அவசியம். அதுவும் இன்னைக்கே ராத்திரி சரியா 12 மணிக்கு. வேண்டாம் வேண்டாம். இங்க பாரு,
என்ன மன்னிச்சிடு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே அப்படி செய்ய மாட்டேன். என்ன போக விடு. இந்த பையனுக்கு நடக்கிறதெல்லாம் ரொம்ப அநியாயம் லட்சுமி அக்கா. ஆமால, நாம இந்த பையனை மன்னிச்சு விட்டுறணும். அவனை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பிடணும். நீ சரியா தான் சொல்ற. ஆனா நம்மளால என்ன செய்ய முடியும்? அதுவும் இந்த ஐயம்மா கிட்ட நடக்குமா? அட குடிடா. இது ஒண்ணும் இல்லடா, இது ரொம்ப சிம்பிளான மருந்து. இத குடிச்சனா உனக்கு எந்த வலியும் தெரியாது. சாமி சத்தியமா சொல்றேன். அட குடிடா, குடி. ஐயோ பாவம். வா, என் கூட வா. அம்மா கடவுளே, இந்த பையனை காப்பாத்துமா. நாங்க எப்பவும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு தானே வேண்டிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த பையனோட வாழ்க்கையை நாம தானே காப்பாத்தணும். நீதாம்மா இந்த பையனை ஐயம்மா கிட்ட இருந்து நீதாம்மா காப்பாத்தணும். ஆமா, நான் இத வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த குழந்தைய காப்பாத்து. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என் பையனை கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ். நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். அங்கிள், நான் அங்க பாக்கும்போது தருண் 2 பேரும் அங்க இருந்து தூக்கிட்டு போனாங்க. ஏரியா முழுக்க சீல் பண்ணுங்க. அவங்க எந்தெந்த ஏரியால இருக்காங்களோ அந்த எல்லா ஏரியாலையும் சோதனை போடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், அவனை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார், ப்ளீஸ். मैया जाय बहुचर मैया, तू ही संभाल हमरी नैया, तू ही संभाल हमरी नैया, तू ही भैया. இது ரொம்ப பாவம். இதை நாம தடுத்தே ஆகணும். சார் சார், நீங்க இந்த பையனை பாத்தீங்களா? இல்லைங்க. வாழ்த்துக்கள். ஐயோ அம்மா. அண்ணா, தூரம் போங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களா? நீங்க பூஜை பண்ற சாமி ஞாபகப்படுத்த வந்திருக்க.
இன்னைக்கு வரைக்கும் நம்ம இனத்துல சேர்ந்த எல்லாருமே அவங்க இஷ்டப்படிதான் சேர்ந்திருக்காங்க. யாரும் கட்டாயப்படுத்துறது இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த சின்ன பிள்ளைங்க நம்ம இனத்துல சேர்த்துக்கணும்னு நினைச்சீங்க? சொல்லுங்க. என்ன லட்சுமி, நான் தான் உன் கனவுல அடிக்கடி வரனே, வந்து தரிசனம் கொடுக்கறேன்ல. உன்னால கூடவா என் எண்ணத்தை புரிஞ்சிக்க முடியல? சொல்லு, உங்களால எப்படி இந்த மாதிரி செய்ய முடியுது? சொல்லுங்க. அம்மா அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா. அம்மா மன்னிச்சிருங்கம்மா. சத்தியமா சொல்றேன், உன்னுடைய லக்ஷ்மி இந்த குழந்தைய பாத்துப்பா. நான் என் சத்தியத்தை மீற மாட்டேன். அம்மா அம்மா நம்புங்கம்மா. அம்மா அம்மா. இங்க பாரு, இந்த பையன் நம்ம முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்கான். டிராமாலாம் ஒண்ணும் இல்ல. அவன் நடிக்கிறதா இருந்தா கடந்த காலத்தை பத்தி எப்படி அவன் சொல்ல முடியும்? நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க. சர்தாரோட இழப்புக்கு அப்புறமா உங்களை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இங்க ஏன் ஆனப்படிதான் நடக்கணும். நான் சொல்றதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். ஐயோ அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? இங்க பாருமா, நாங்க ஒண்ணு தலைவரா ஏத்துக்கல. நாங்க உன் பேச்ச கேட்கவே மாட்டோம். ஆமா சொன்னாக்கா. லட்சுமி அக்கா, நானும் உங்க சைடு தான். வாங்க வாங்க, இவ சொல்றதா ரைட்டு. சும்மா இருங்க. ஆமா லட்சுமி சொல்றதா கேப்பா. ஐயம்மா, உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை பெட்டி படமா கூட போடல. நீ பேசாம இருங்கம்மா. விடுன்னு சொன்னா என் கையை எனக்கு அசிங்கப்படுத்தாத. உன்னால இன்னைக்கு ஐயம்மாவுக்கு ரத்தம் போயிருக்கு. நீ ஐயம்மாவோட சாவுக்கு காரணமாயிட்ட. அதனால ஐயம்மா எப்பவும் சாக மாட்டான். ஐயம்மா எப்பவும் உயிரோட இருப்பா. ஐயம்மா உனக்குள்ளதாண்டா வாழ போறா. அம்மா அம்மா, என்னைக்கண்ணா பொய் சொல்லாம உங்களை வணங்கிக்கிட்டே இருக்கட்டும். இங்க பாருப்பா தருண், உன் வீடு வந்துருச்சு. பத்திரமா இருந்துக்கோ. அப்புறம் உன் அப்பா அம்மா கிட்டையும் போலீஸ் கிட்டையும் ஒன்னும் சொல்லிடாத. நீ இத்தனை நாள் எங்க இருந்த, யார் கூட இருந்தன்னு அவங்க கிட்ட சொன்னு வச்சுக்கோ. அந்த போலீஸ்காரங்க எங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டாங்க. ரொம்ப நன்றிங்க. இரு உனக்கு திஷ்டி கழிச்சு விட்டுறேன். சாகறதுக்கு முன்னாடி ஐயம்மா தருண் எச்சரிச்சிருக்காங்க. அதனால அவன் ரொம்ப பயந்துட்டான். ஐயம்மா இறந்துட்டதா எல்லாரும் புரிய வச்சாங்க. இருந்தாலும் ஐயம்மா அங்க எங்கேயோ தான் இருக்கிறதா அவன் உணர்ந்தான். स्वस्ति न इन्द्रो स्वाहा स्वस्ति न पूखा विश्ववेदा
स्वस्ति साक्षोरिष्टनेमि स्वसिनो बृहस्पते ददातु. ஐயம்மா வாழ்வா, ஐயம்மா உன்னுடைய உடம்புக்குள்ள வந்து வாழ்வாடா. இங்க பாருங்க, பூஜைக்கு கொஞ்சம் பூ எடுத்துட்டு வர சொல்லுங்க. சாந்தி, பூ எடுத்துட்டு வாமா. काटविगल ज्वल प्रवाह पावित स्थले. ஐயம்மா இந்தா இந்தா. தருண், உனக்கு என்னாச்சுப்பா? அம்மா அம்மா, அங்க ஐயம்மா இருக்கா? ஐயம்மாவா? அப்படிங்க யாருமே இல்லையே, நீ எதை பார்த்து பயந்துட்டு இருக்க? எப்படி என்னாச்சுப்பா? அவங்க என்ன விட மாட்டாங்க. தருண், அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லுப்பா. நீ அப்பா அம்மா கிட்டையும் போலீஸ் கிட்டையும் இத்தனை நாள் எங்க இருந்தேன்னு சொல்லிடாத. இல்லாட்டியும் அப்பா அம்மாவும் அந்த போலீஸும் எங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவாங்க. அப்பா, அவங்க என்ன கூட்டிட்டு போகும்போது ஒரு கருப்பு துணியால என் கண்ணை கட்டிட்டாங்கப்பா. அதனால என்ன எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு என்னால பார்க்கவே முடியல. நீ எதுக்கும் பயப்படாதப்பா, எல்லாம் சரியாயிடும். என்னன்னு நினைச்ச? நான் உன்னை நிம்மதியா வாழ விட்டுருவேன்னு நினைச்சிய? இனிமே நீ வாழற ஒவ்வொரு நாளும் என்னோட சமாதியில தான் வாழ போற. என்னாச்சுப்பா? ஏன் இப்படி பயப்படுற? இந்த சம்பவத்திற்கு பிறகு தருண் மிகவும் பயந்து போய் வாழ்ந்திருந்தான். தருணுடைய பெற்றோர்களுக்கும் அவனை நினைத்து கவலையாக இருந்தது. தருணை எந்த இடத்திற்கும் தனியாக அனுப்பாமல் பார்த்து கொண்டார்கள். ஏனென்றால் அவன் எங்கு சென்றாலும் இந்த சம்பவத்தை வைத்து தருணை எல்லோரும் கேலி செய்வதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உனக்கு ஒன்றும் வலிக்கலடா? ஏடா வலிக்குதா? சரி வா, வீட்டுக்கு போலாம் வா. தள்ளுங்க தள்ளுங்க. ஏய், ஏண்டா ஓடுற? நில்றா. போதுங்க. ஏண்டா ஓடுற? போதுங்க. வேண்டாம், போயிடு. இங்கிருந்து போயிடு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயம்மா திரும்ப வந்துட்ட.
சீக்கிரம் எழுந்திருச்சு வா. தருண் ஸ்கூலுக்கு போக வேணாமா? நீ ஒரு வேலை பண்ணு, நீ போய் அவனை எழுப்பு. நான் சரி கிளம்புறேன். உங்களுக்கு லேட் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. அவனை ஸ்கூல் பஸ்ல அனுப்பிச்சிரு. நான் அவனை பாத்துக்கிறேங்க. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரி சரி. அம்மாவோட அருள்னால எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சில நேரங்கள்ல அந்த தீய சக்திகள் ஆக்கிரமிக்கும் போது மனுஷனால முழுசா யோசிக்க முடியாம போயிடுது. தருணுக்கும் இதே தான் நடந்தது. ஐயம்மாவோட ஆத்மா ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது இந்த உலகத்துக்கு ஒரு குறிக்கோளோட தான் வந்திருக்கு. தருணை பழி வாங்கிறது தான் அதோட குறிக்கோளா இருந்தது. எடு எடு பணத்தை எடு எடு சீக்கிரம் எடுன்னு சொல்றேன்ல. கடவுள் உன்னை நல்லபடியா வச்சு பாரு, நான் ஆசீர்வதிக்கிறேன் போ. என்ன மணிலால் எப்படி இருக்க? என்ன என்ன அடையாளம் தெரியலையா? என்ன ஐயம்மா என்ன அடையாளம் தெரியலையா? ஐயம்மா அட கடவுளோட அருளால உனக்கு நல்லதுதான் நடக்கும். ஐயம்மா நீ திரும்ப வந்துட்டியா? திரும்ப வந்துட்டியானா? நான் எங்கடா போனேன்? நான் இங்கதான் இருக்கேன். சரி சரி பணத்தை எடு, இது நான் தொழில் பண்ற நேரம். சரி நல்லது, நல்லா இரு. என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு போ. அட 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 போனாலும் ஒண்ணும் இல்ல, இருந்து போ. அம்மாவோட அருளால உனக்கு நல்லதுதான் நடக்கும். சரி சரி பணத்தை எடு. தருண் நீயா? யார் சார் தருண்? நீ வா. வா. என்ன சார் அடிக்கிறீங்க? சத்தம் போட உள்ள உட்கார். தருண் ஆரம்பிக்காத. உள்ள ஏறு. நான் சொல்றத கேளு. உள்ள போய் உட்காரு. போன் சொல்றேன்ல. சார் நீங்க பண்றது நல்லா இல்ல, நான் உங்களை சபிச்சிடுவேன். ஏ தருண் நில்லு, சொல்றத கேளு. சார் என்ன பண்றீங்க? என்ன விடுங்க, நான் போணும். உட்காரு. என்ன பத்தி உனக்கு தெரியாது. உட்காருடா. அமைதியா என்ன விடு. ஏய் வாடானா. என்கிட்ட விளையாடாத, மேல கை வைக்காதன்னு சொல்றேன்ல. காட்டுறியா? டேய் என்ன ஏன்டா கூட்டிட்டு வந்த? என்ன விடுடா. வாடானா. என்ன வாடா? என் மேல கை பேசாம உள்ள வாடா. தெரியும்ல. சொல்றது கேளு. என்னாச்சு? என்ன சத்தம் குடுக்குற? என்னடா இது புடவெல்லாம் கட்டிட்டு இருக்க? கண்ணெல்லாம் பூட்டிக்கிட்டு. அடி என்ன விடு. உன்ன மாதிரி பொண்ணுங்களோட டச் எல்லாம் எனக்கு பிடிக்காது. டேய் அது உங்க அம்மாடா. வாய மூடுடா. உன் புருஷன்கிட்ட சொல்லி வை, எதுக்கு ஏன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான்? இந்த ஐயம்மா அவளோட இடம் எங்க இருக்கோ அங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பா, புரிஞ்சுதா? என்ன அடிச்சு வைக்க முடியாது. வெளிய விடுறதே தப்பு. இவளை கட்டி போட்டு தான் வைக்கணும். நான் போணும் விடு. ஏய் என்ன விடுன்னு சொல்றேன்ல. ஏய் இது ஒண்ணு என் வீடு இல்லடா. ஏய் கிழவா, ஏய் கிழவா கதவை திறடா, கதவை திற. ஏய் கிழவா. இவனுக்கு என்னங்க ஆச்சு? ஒருவேளை இவனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குமோ? சீக்கிரமா இவனை ஒரு டாக்டர் கிட்ட காட்டணும் போல இருக்கு.
அவங்க அப்பா இதை ஒரு மென்டல் கேஸ்ன்னு நினைச்சாரு. அதனால டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா இது ஒரு நோய் இல்லைன்னு அவங்க அம்மா நம்பினாங்க. அவனை பேய் பிடிச்சிருக்குன்னு நினைச்சாங்க. தருண் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. அவனை கூட்டிட்டு வரவா? சரி, கூட்டிட்டு வா. இதோ கூட்டிட்டு வரேங்க. தருண், தருண் சாப்பாடு ரெடியா இருக்கு, வெளியில வாப்பா. நல்லா சாப்பிடு. சரிம்மா. தருண், தருண் ஒழுங்கா சாப்பிடு. மேனஸ்ல மறந்துட்டியா என்ன? தருண், இங்க பாரு. தருண், தருண் நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். தருண், ஏய் நீ பேசாதடா. உன் எல்லைய கடக்காத. உன்னோட பையன் செத்து போயிட்டான். டேய், இப்ப இந்த உடம்பு எனக்கு சொந்தமானது, என் கட்டுப்பாட்டுல இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லுவாங்களே, அது என்ன? தேங்க்யூ. நான் இப்ப போயிட்டு வரேன். ஏன்னா என் தொழிலுக்கு இப்ப நேரம் ஆயிடுச்சு. ஏய் தருண் கண்ணா, நீயா? எப்ப வந்த நீ? வா 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 வா. ஏன் என்னாச்சு? நீ ஏன் அப்படி நிக்கிற? ஏன் பேசாம நிக்கிற? அந்த அம்மாவோட அருள் இருந்தா இத சொல்லி கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல. உனக்கு மூளையே இல்லடி சோனா. ஐயோ ஐயம்மா. என்ன நீ என்ன நினைச்ச? ஐயம்மா சாவுக்கு பழி வாங்க மாட்டான்னு நினைச்சியா? உங்களெல்லாம் அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சியா? இல்லனா நான் சந்தோஷமா செத்து போயிட்டேன்னு நினைச்சியா? அம்மாவோட அருள் உனக்கு இருக்கிறதுனால உன்னோட நேரமும் இப்ப நல்லா இருக்கு. நல்லபடியா செத்துடு. அம்மாவோட அருள் இருந்தா உனக்கு நல்லதுதான் நடக்கும். டான்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு முழுசா 5001 ரூபா கொடுக்கணும். என்ன நான் சொல்றது? ஆமா ஆமா, முழுசா 5001 ரூபா தான் வாங்குவோம். பையனுக்கு கல்யாணம் வர பண்ணல. கட்டாயமா என்ன?
1100 தான் கொடுப்பேன். வாங்க, இஷ்டம்னா வாங்கு, இல்லாட்டி ஓடு. என்ன அநியாயம் இது? சகுனா, நீ மறந்துட்டியா என்ன? இந்த மாதிரி குண்டு சேட்டுங்க கிட்ட இருந்து பணத்தை எப்படி வாங்கணும்னு தெரியாதா என்ன? அம்மாவோட அருள் இருந்தா உனக்கு நல்லதுதான் நடக்கும். ஐயம்மா, இவ எவ்வளவு கேக்குறாளோ அவ்வளவு கொடுத்துடு. நீ அடிக்கடி உன் பையனுக்கு கல்யாணம் பண்ண போறியா என்ன? சரி சரி, சீக்கிரமா பணத்தை எடு. இல்லன்னா எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு உன்னோட சட்டையை கட்டுறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. சரி சரி சரி, கொடு கொடு, காசை கொடுத்துறேன். இந்த ஓ சகுனா, என்னோட சகி, எனக்கு நம்பிக்கையானவ. நான் தான் உன்னோட ஐயம்மா. ஐயம்மாவ வா லக்ஷ்மி, நீ இல்லாததுதான் ஒரு குறை. அம்மாவோட அருள் இருந்தா உனக்கு நல்லதுதான் நடக்கும். சரி வா, எல்லாரும் சேர்ந்து ஜாலியா இருக்கலாம். ஐயம்மா இங்க பாரு, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த பையனை தயவு செஞ்சு விட்டுரு. இந்த பையன் பாவம், அப்பாவி. நீ எனக்கு சொல்லி தரியா? சரி தப்பு சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? இவ எப்படி பேசுறா பாரு. நான் செத்ததுக்கு முழு காரணமும் நீதான். இந்த பையனுக்கு என்ன ஆகுமோ ஆகட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி உன் கதையை முடிக்கத்தானே வந்திருக்கேன். கெட்டதுக்கு துணை போனா உனக்கும் கெட்டதுதான் நடக்கும். கடவுள் உனக்கு கை கொடுக்க மாட்டாரு. இந்த லட்சுமி சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துப்பேன். இது வரைக்கும் ஐயம்மாவை யாரும் தடுத்தது கிடையாது, இனிமே தடுக்க போறதும் கிடையாது. பாக்கலாமா? இந்த காலகட்டத்துல இந்த பையனுக்குள்ள நான் நிரந்தரமா தங்கிட போறேன் பாரு. ஆமாடி. நீ பாவி, சரியான பாவி. உன்னை நான் விட மாட்டேன், உன்னை நான் விடவே மாட்டேன். ஐயம்மா விட்டுருங்க, இது அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க போலாம். இங்க விடுங்கடி, என்ன விடுங்கடி. சும்மா விட மாட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேன். பாக்குறேன். என் பையன் எங்க இருக்கா சொல்லுங்க. ஆளுங்க என் பையனை எங்க கூட்டிட்டு போனாங்க? சார் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. என்ன கேட்க சொல்றீங்க? சொல்லுங்க, என் பையன் எங்க இருக்கா? நாங்களும் உங்க பையனை காப்பாத்தான் நினைக்கிறோம், சத்தியமா. ஆனா பிரச்சனை என்னன்னா ஐயம்மாவுடைய ஆத்மா தான் உங்க பையன் உடம்புக்குள்ள இருக்கு. என்ன உலகிட்டு இருக்க நீ? உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. எனக்கு என்னுடைய பையன் வேணும். சொல்லு, எங்கன்னு சொல்லு. இன்னைக்கு ராத்திரி தேவியோட கோயிலுக்கு தருணை கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவனை எங்க இனத்தோட சேர்த்துற போறாங்க. அதுக்கப்புறமா ஐயம்மாவுடைய ஆத்மா அவன் உடம்புல நிரந்தரமா தாங்கிரும். நம்ம கிட்ட நேரமே இல்ல. என் கூட வாங்க, சீக்கிரமா வாங்க. பயப்படாதக்கா, இந்த லட்சுமி இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆகாம நான் பாத்துப்பேன். நீ வா. லட்சுமி அக்கா, அங்க சோனாவை கொலை பண்ணிட்டாங்க. கூத்தாண்டவருக்கு ஜெய், கூத்தாண்டவருக்கு ஜெய். ஜெய் ஜெய் ஜெய். அண்ணா தலைவரே, இந்த பையன் எங்க இடத்துல வந்து சேரணும்னு விருப்பப்படுறேன். எங்களை போல ஆகணும்னு விரும்புறான். கூத்தாண்டவரே, இவரோட ஆசையை நிறைவேற்றுவீங்களா? ஜெய் கூத்தாண்டர் தேவா. அக்கா, இதான் சின்ன பையன் இங்க பாத்தீங்களா? ஆமா, இந்த பக்கம் பார்த்தேன். இவனை கோயிலுக்கு பின்னாடி கூட்டிட்டு போங்க. இனிமே இவன் உங்க இனத்தோட ஐக்கியமாறதுக்கான எல்லா பரிகாரத்தையும் செய்யுங்க. ஒரு வேலை பண்ணலாம், நம்ம ரெண்டா பிரிஞ்சு போலாம். நீங்க அந்த பக்கம் போங்க, நாங்க இந்த பக்கம் போறோம். சரிங்க சார், சரியா தான் சொல்றாரு. நீங்க அப்படி போங்க, நாங்க இப்படி போய் பார்க்கறோம்.
உங்களோட அருள் இருந்தா எல்லாம் நல்லதா தான் நடக்கும். எனக்கு என்னுடைய தருண் வேணும். என் குழந்தை வேணும். தயவு செஞ்சு சொல்லுங்க, என் குழந்தை எங்க? அக்கா அக்கா அழாதீங்க அக்கா, ஒண்ணு இல்லைங்க அக்கா. எனக்கு என் பையன் வேணும். எனக்கு என் பையன் வேணும் வேணும். ஓம் பௌச்சர்மாய் நமः. ஓம் பௌச்சர்மாய் நமः. என்னமா நடக்குது? அம்மா எங்க கூடவே இருந்து எங்களை காப்பாத்துமா. அம்மா இன்னைக்கு மட்டும் அந்த தருணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது பெரிய குத்தமாயிடுமா, பெரிய குத்தமாயிடும். இந்த பரிகாரங்கள் எல்லாம் இந்த கோழியோடைய பலியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். ஐயம்மா வரல, இந்த கோழிய பலி கொடுக்கணும்னா நீ உன்னுடைய உண்மையான ரூபத்துல வந்தாகணும். இந்த பையனுடைய உடம்புல இருந்து நீ வெளியில வந்தாகணும். ஐயம்மா வரல, இந்த கோழிய பலி கொடுக்கணும்னா நீ உன்னுடைய உண்மையான ரூபத்துல வந்தாகணும். இந்த பையனுடைய உடம்புல இருந்து நீ வெளியில வந்தாகணும். நான் வந்துடுறேன். அம்மாவோட அருள் இருந்தா உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். அம்மா தேவி, இந்த கோழியோட பலிய என் பரிசா நினைச்சு ஏத்துக்கம்மா. நீ எதுவும் பேசாத வரைக்கும் இந்த லட்சுமி சத்தியமா சொல்றேன், உன் கண்ணு முன்னாடியே உன் கோயில்ல என் தலைய முட்டி முட்டி நான் செத்து போயிடுவேன். அம்மா தாயே, எங்க என்ன நடக்குது? அம்மா கடவுளே, நான் எப்படி இந்த தப்பு பண்ணேன்? நானே எப்படியே கைய வெட்டிக்கிட்டேன். யோம்மா
அம்மா இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது? என் உடம்புல எரியற மாதிரி இருக்கு. என் உடம்புல ஏதோ தீ பிடிச்ச மாதிரி இருக்கு. அம்மா, அம்மா. அம்மா, உனக்கு ஒண்ணு இல்லம்மா. அம்மா இல்ல, பயப்படாத. அம்மா, அம்மா. அம்மா, உனக்கு நன்றிம்மா. நீங்களா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்பவும் ஒண்ணும் ஆயிடல. எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இன்னைக்கு நம்மள எல்லாரும் எவ்வளவு மதிக்கிறாங்க தெரியும்ல? எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க எங்க கல்யாணம் நடந்தாலும், சீமந்தம் நடந்தாலும், குழந்தை பிறந்தாலும் எல்லா நல்ல காரியத்துக்கும் நாம இருந்தாதான் அது பூர்த்தி ஆகும். ஏன்னு தெரியுமா? பகவான் கிருஷ்ணர் நமக்கு அப்படி ஒரு வரத்தை கொடுத்திருக்காரு. நம்ம ஆசீர்வாதம் பண்ணா இவங்களுக்கு பலிக்கும். ஆனா தப்பா நடக்கிறவங்களுக்கு ஐயம்மாவோட நிலைமை தான் நடக்கும். நம்மள மாதிரி ஆளுங்களை எல்லாம் எல்லாரும் திட்டுறது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. நம்மள பார்த்து பயப்படுறாங்க, பயந்து ஓடுறாங்க. ஆனா நம்ம தான் எல்லாரையும் உண்மையா விரும்புறோம்ல. எங்களுடைய பெருமையை நீங்க எப்பவும் மறந்துடக்கூடாது. அவங்களுடைய பயத்தை விட நம்மளுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு பெரிய விஷயம். அவங்களுக்கு நல்லதை தான் செய்யறோம். நாங்க யாரையும் கஷ்டப்படுத்துறது இல்ல. அம்மா, நீங்க தயவு செஞ்சு எங்க ஆளுங்களை மன்னிச்சிருங்க அம்மா. அட மன்னிப்பு கேட்டுதான் தொலைங்களேன். அம்மா, கூத்தாண்டவருக்கு ஜெய். இது ஒரு கதை இல்லைங்கிறத நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். இது ஒரு உண்மை சம்பவம். எந்த பையனுக்கு இந்த மாதிரி நடந்ததோ, தருண் அவன் இப்ப இல்ல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை வந்திருக்கு. விதிக்கு முன்னாடி யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இந்த உலகத்துல கெட்டதுன்னு ஒண்ணு இருந்தா நல்லதும் கண்டிப்பா இருக்கும். நம்முடைய பேரனாமல் எக்ஸ்பர்ட் பீனு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதனுடைய மரணம் இன்னொரு மனிதனால் ஏற்படும் பொழுது, அதாவது தருணுக்கு இந்த எபிசோடில் நடந்த மாதிரி, அதோடு மரணமடைந்தவன் தன்னுடைய வாழ்நாளில் தீவிரமான ஆசை உடையவனாய் இருந்தால், அவன் இறந்ததற்கு பிறகு அவன் மரணம் ஏற்பட காரணமாய் இருந்தவனை பழிவாங்க இந்த உலகத்திற்கு திரும்பி வருவது சாத்தியமான விஷயம் என்று சொல்கிறார்கள். இந்த தீவிர எண்ணம் கொண்ட ஆத்மாக்கள் அவர்களுக்கு எதிரில் எந்த உடலாய் இருந்தாலும் சரி அதற்குள் பிரவேசித்துவிடும். அதோடு அவர்களின் எண்ணங்கள் நிறைவேறும் வரை அது அந்த உடலை விட்டு போவதே இல்லை. நம்முடைய பேரனாமல் எக்ஸ்பர்ட் பீனு சந்தல் சொல்வதை வைத்து பார்த்தால், இது போன்ற நேரத்தில் எப்பொழுதும் அந்த ஆத்மாக்களிடமிருந்து அதன் துன்பங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அதை போக்குவதற்கு தக்க நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும்.